ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இனிமே பார்க்க போகிறது மட்டன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஒரு குக்கரில் மட்டன் நார்மலாக மட்டனை முதல்ல வேக வச்சு எடுத்து வச்சுப்பாங்க. ஸோ நம்ம 2 வேலையாக இருக்கும். ஸோ அதே ஒரே வேலையாக நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இருக்கிற எல்லா ஸ்பைசஸும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒரு 2, சின்ன வெங்காயம் ஒரு 10. ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டால் தான் மட்டனுக்கு நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் சின்ன வெங்காயம் போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட்டுமே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா ஒரு 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே கருவேப்பிலை, கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள். இப்போ நீங்கள் மட்டன் மசாலா ஆட் பண்ணுற மாதிரி இருந்தால் மிளகாத்தூளை கம்மி பண்ணிக்கோங்க. இதுவும் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி போட்டு அதையும் நல்லா வதக்க வைங்க. இப்போ நான் 2 ஸ்பூன் மட்டன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். 2 ஸ்பூன் மட்டன் மசாலா போட்டிருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவையான அளவுக்கு சால்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள் போட்டுட்டு மட்டனை வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மட்டனை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். மட்டனில் இருக்க தண்ணி ஃபஸ்ட்டு கிரேவிக்குள்ளே மிக்ஸ் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த தண்ணி கூட இந்த மட்டனுக்குள்ளே நல்லாவே மிக்ஸ் ஆகும். அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கோங்க. மட்டன் வேகிறதுக்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். இதுலேயே குக்கர் விசில் போட்டு ஒரு 10 விசில் 15 விசிலுக்கு மேலே வச்சுருங்க. அப்படி விசில் நல்லா வச்சிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு மட்டன் நல்லா சாஃப்டாக வேகும். தேங்காய், சோம்பு, கசகசா, முந்திரி இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க. மட்டன் நல்லா வெந்ததுக்கப்புறமா இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணாமல் கம்மியாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி.